தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். கொலோசையர் 1:20. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் எப்படி பாவமான எல்லோரையும் பாவமான எல்லா நிலைகளையும் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த உலகத்தை பாவம் ஆட்கொண்ட பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வருவதற்கு ஒரு மனிதர் தேவைப்படுகிறார், கடவுளுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையே உயிரையே கொடுத்து இந்த உலகத்தை மீட்க முன்வருகிறார். அப்படி ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்த உடலினாலே இந்த உடல் மீட்கப்படும் என்றால் அது எவ்வளவு உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. நம் எல்லோரும் எவ்வளவு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளே நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் நிலை, நம்முடைய வாழ்வின் மேன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம் எல்லோரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஆசீர்வாதமானவர்களாய் உயர்ந்தவர்களாய் இருக்கிறோம், உன்னதமான நிலையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் அந்த ஒப்புரவாதல் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒரே ஒரு முறை சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எல்லோரும் பல நேரங்களில் இந்த ஒப்புரவு என்கின்ற நிலையிலிருந்து பின்வாங்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் என்று எப்பொழுது ஆண்டவரை உளமாற நம்புகிறோமோ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நம்முடைய தீமையான வாழ்விற்காய் ஆண்டவரை சென்று தட்டுகிறோமோ, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பிற்காய் தேடுகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் மறுபடியும் நம்முடைய வாழ்வில் புதுப்பிக்கப்படுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நான் உம்மோடு, தந்தையாகிய கடவுளோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது, தாகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உம்மோடு என்னுடைய இந்த பாவ நிலையை, பாவ வாழ்வினை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை விட்டு கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறேன் பல நேரங்களில். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்தின் உடன்படிக்கையை என்னுடைய வாழ்விலே நான் மனம் திரும்புகின்ற பொழுது மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். அப்படி புதுப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுது நான் உம்மோடு இணைந்த நிலையில் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பதனை எனக்கு உணர்த்துவீராக, உணரச் செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.